முட்டை குழம்பு செஞ்சு கொடுத்தா முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கருவெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்களா? இல்லை உங்களுக்கு முட்டை வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லையா? உடனே இந்த ஃபுல் பாயில் முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மஞ்சக்கரு எது வெள்ளைக்கரு எதுன்னு அவங்களால பிரிக்க முடியாது. கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 4 முந்திரியும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, சின்ன சைஸ் அன்னாசி பூ, அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு உப்பு பெப்பர் போட்டுட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து அது தனியாக வச்சுக்கோங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு குழம்பு நல்லா பச்சை வாசனைலாம் போய் வெந்து வந்துருச்சு. அதில் வேக வச்சுருந்த முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே 1 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க.